வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி வாக்குகளை சிதற விடுவதற்காக பல்வேறு தலைவர்களை களம் இறக்கிவிட்டதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக கட்சி கூட்டணி சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. சிதறடிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் தலைவர்களாம் உருவாக்கியிருக்காங்க, புதிய கட்சியெல்லாம் தொடங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம மிக கவனமாக இந்த முறை தேர்தல் பணியாற்றிட வேண்டும். தூத்துக்குடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது. 3வது மைல் பகுதியில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். கல்வி வளர்ச்சி பெற வேண்டும் என்ற வகையில் நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். கல்வி தகவல் தொழில்நுட்பம் துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பயணம், கலைஞர் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார். அது மட்டுமின்றி தொழில் வளர்ச்சியும் அதிகரித்துள்ளது. இதேபோல் மக்களை தேடி மருத்துவம் திட்டமும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. திராவிட மாடல் ஆட்சிதான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இது தொடர மீண்டும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் எனவும், பாஜக பிரிவினை அரசியலை மேற்கொண்டு வருகின்றது, பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றன எனவும், எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருண்ட காலமாக இருந்தது, ஆனால் அதை மறந்துவிட்டு தற்பொழுது பேசி வருகிறார்கள். CAA சட்டத்தை ஆதரித்தது அதிமுக தான். இதை வீடு வீடாக கொண்டு செல்ல வேண்டும். எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியை காப்பாற்றுவதற்காக அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்தார். இதேபோல் தற்பொழுது கூட்டணிக்காக அதிமுகவை மீண்டும் அடகு வைத்துள்ளார். இந்த தேர்தலில் NDA கூட்டணிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை காப்பாற்றிட, பொலியை காத்திட மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் APCV சண்முகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜவுளி உற்பத்தியில நம்மதான் இப்ப தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா இருக்கிறது. அது போல பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் சொல்றோம். இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு பேப்பர்ல இருக்குது, ஒன்றிய அரசு சொல்லி இருக்குது. மொபைல்ல மருத்துவ வாகனம் இருக்கு. அந்த வண்டி போய் எல்லாரும் போய் சிகிச்சை அளிச்சுட்டு வருது. அதுல நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிக வாகனம் இருக்குது. அநேக மலைப்பகுதியா இருந்தாலும் குக்கிராம கிராமம் இருந்தாலும் இந்த மருத்துவ வசதி கிடைக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் மூலம் அந்த வீட்டிலே முடங்கி இருக்கிற அத்துணை பேருக்கு மருத்துவ வசதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்றிய அரசு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அதே போல் நம்முடைய தொழில் முனைவோர்கள் 1.5 லட்சம் பெண்கள் இருக்காங்க 2021ஆம் ஆண்டு. இன்னைக்கு 9,05,000 பெண்கள் இருக்கிறாங்க தொழில் முனைவோர்கள், பெண் தொழில் முனைவோர்கள். அவர்கள் பயிற்சியும் கொடுத்து மானிய கடன் கொடுத்து, பெண்களுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது, ஆண்களுக்கும் உண்டு, இளைஞர்களுக்கும் உண்டு மானிய கடன் உண்டு, ஆதரவாளர்களுக்கும் உண்டு மானிய கடன் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. இத மாதிரி தொழில் யார் தொழில் தொடங்கினாலும் இன்னைக்கு நம்முடைய வங்கியோட பேசி அரசு மானியத்தோட அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வங்கி கடனும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்னும் நல்ல பல தொழில் நிறுவனங்களாக இங்க வரணும் என்று வேணா நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். அதே போல பாஜக என்ன பண்ணுது? பிரிவினை அரசியல் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாங்க, எல்லா அச்சத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. தமிழ்நாட்டுல மத கலவரம் உண்டாக்கணும், ஜாதி கலவரம் உண்டாக்கணும். எல்லா பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்தா உள்ள புள்ளி யாருன்னு பார்த்தா பாஜக இருப்பாங்க. அது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இல்லை எந்த ஊர்லனாலும் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. ஆனா எங்கேயுமே 5 ஆண்டுகள்ல நமக்கு மத கலவரமோ ஜாதி கலவரமோ மிக, அதாவது நம்முடைய துப்பாக்கி சூடு போல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போல எங்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளா இல்லாத நிலையில முதலமைச்சர் அவர்கள் நல்ல நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க. யாருனாலும் போராடுறியா போராடு அப்படின்னு தான் நம்ம அனுமதி கொடுத்திருக்கோம். யாரை எடுத்தேன் தவிர்த்தேன் அடக்குமுறையை கையாளவில்லை நம்ம முதலமைச்சர் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஆனா அவருடைய முயற்சியும் பழிக்கல. ஒரே வெறுப்பு அரசியல் தான். வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறாங்க, பொய்யானதை பேசிட்டு போறாங்க. எதுக்கு இப்படி பேசுறாங்க? நம்ம என்ன புரியுதா இருக்குது. ஆனா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் சொல்றத பாராளுமன்றத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஓட்டை சிதறடிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேரை புது தலைவர்கள்லாம் உருவாக்கி விட்டுருக்காங்க, புதிய கட்சிகள்லாம் தொடங்கி விட்டுருக்காங்க.
ஆனால் நம்ம மிக கவனமாக இந்த முறை தேர்தல் பணியாற்றிட வேண்டும். நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படாமல் ஒரு முகத்தே திராவிட முன்னேற்ற நம்முடைய கூட்டணி கட்சிக்கு பெறுவதற்கு நாம் அத்துணை செயல் வீரர்களும் செயல்பட வேண்டும். நீங்க மக்களும் அது போல ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் இந்த அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடி அவர் பழைய அவர் ஆட்சி காலத்துல நம்ம மறந்துட்டோம்னு நினைச்சிருக்காங்க, சில இடத்துல மறந்துட்டாங்க. அவருடைய ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் இருண்ட காலமா இருந்தது. எல்லா துறைகளிலுமே வளர்ச்சின்றதே கிடையாது, அவ்வளவுமே முடங்கி இருந்தது. ஆனா அவர் மறந்துட்டு இன்று நம்முடைய ஆட்சி வந்து குறை கூறி பேசிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய பேச்சை யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்ல. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சிஏஏன்னு ஒரு குடியுரிமை சட்டம் வந்தது. நம்முடைய இலங்கை தமிழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்த மக்களுக்கும் பாதிக்கக்கூடிய சட்டம் பாராளுமன்றத்திலே வருகிறது. அந்த சட்டத்துக்கு ஆதரவாக 125 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க, எதிர 105 பேர். அந்த 125 பேர்ல 10 பேர் ஏடிஎம்கே எம்பி, ஒண்ணு வந்து அன்புமணி ராமதாஸ். 11 ஓட்டு உண்டுச்சு. அந்த 11 ஓட்டும் அன்னைக்கு போடப்படலைன்னா அந்த சட்டமே வந்திருக்காரு. இன்னைக்கு பேசுறாங்க, ரமலான் தலையில தொப்பி வச்சுக்கிட்டு பேசுறாரு. எப்படி முடியுது அவனால பேசன்னு தெரியல. அதனால அந்த செய்திகளை நாம் வீடுகள் தூரம் கொண்டு போக வேண்டும். சிஏஏ சட்டம் பாஸ் ஆகலைன்னா அது வந்திருக்கவே செய்யாது. ஆனா எவ்வளவு அந்த நேரம் நம்முடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஒரு அழுத்தம் நமக்கு, எவ்வளவு அடக்குமுறை மத்திய அரசு செஞ்சது என்பதை அத்துணை சகோதரர்கள் அறிவார்கள். அதே போலதான் எல்லாம் நம்ம வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அது போல பாத்தீங்கன்னா அவர் சிஏஏ சட்டமா இருக்கட்டும், வேளாண் சட்டம், விவசாயில பாதிக்கிற வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. அவர் ஆதரவு கொடுக்கலாம், வேளாண் சட்டமே வந்திருக்காரு. சிஏஏ சட்டம் முடிச்ச அப்புறம் தீர்மானம் தமிழ்நாடு அரசு கொண்டு வர்றாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, எதிர்த்தும் பேசலாம் ஆதரிச்சும் பேசல, வெளியே போயிட்டாங்க. சத்தம் கேட்டாம வெளியே ஓடிடுவோன்னு வெளியே போயிட்டாங்க. அந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிராக நம்முடைய தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றும் போது ஏடிஎம்கே சபையில இல்லை. அதுதான் அந்த நிலைமை. ஆகவே அந்த மாதிரி மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடத்தி வரும் ஜெயலலிதா அம்மையாரோட போச்சு அந்த அதிமுகவுடைய ஆதரவு. இன்னைக்கு அந்த கட்சியவே அடகு வைத்து விட்டா. முந்தைய அவருடைய முதலமைச்சர் நாற்காலியை காப்பாற்றுறதுக்காக அடகு வச்சாரு. எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்தாரு. ஒரே நாடு ஒரே ரேஷனா இருக்கட்டும், நீட்டு தேர்வா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து உதயமின் திட்டமா இருக்கட்டும், எல்லாமே கையெழுத்து போட்டு நம்ம உரிமை எல்லாம் விட்டாச்சு. எல்லாம் பண்ணிட்டு நாற்காலியை காப்பாற்றுறதுக்காக உள்ளே நெய்யா கை கட்டி வாய் போட்டி அந்த 5 ஆண்டத்தை முடிச்சாரு. இப்பவும் அதே போல கூட்டணி சேர்த்துட்டாங்க. 2021 இதே கூட்டணி தான். அதனால நம்ம எதற்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவங்க மறுபடியும் நான் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தான் வராங்க. இல்லையா நீங்க பழைய ஜோடி தான் சொல்லணும். மறுபடியும் கூட்டணி சேர்த்துருக்கீங்க, வாங்க. எங்க மக்கள் உங்களுக்கு யாரும் பதில் சொல்றதா இல்ல. நீ தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து இருக்கிறது, எல்லாத்துக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீ அங்க போய் அந்த அடிமைத்தனத்தோட ஏடிஎம்கே நீங்க வந்து அடகு வச்சுட்டாரு. அதுதான் அந்த தொண்டர்கள்லாம் அவ்வளவு வருத்தத்துல உட்கார்ந்துருக்காங்க என்பதுதான் உண்மை நிலை என்பதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக அவருக்கு நம்ம சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அடுத்ததாக புதிய ஒரு கட்சி வந்திருக்காங்க. எடுத்தவன முதலமைச்சர் தான். நம்முடைய முதலமைச்சர் 14 வயசுல அரசியல் கொண்டு வருங்க, படிப்படியா வளர்ந்து இளைஞரணி செயலாளர், அந்த பகுதியில் இளைஞரணி அமைப்பாளர், அப்புறம் இளைஞரணி மாநில செயலாளர், கழக பொருளாளர், தலைமை செயல் உறுப்பினர், கழக பொருளாளர், அப்புறம் செயல் தலைவர், அதற்கு பின்பு கழக தலைவரானார். 14 வயசுல வந்தவர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார். அவருடைய 69-70 வயசுல முதலமைச்சரா இருக்கிறார். அவருடைய அனுபவம் எல்லாம் தெரியும். பாட்டாளி, தொழிலாளி, விவசாயி, மீனவ வியாபாரி, எல்லாருடைய வாழ்க்கை முறையும் தெரியும், அவருடைய பிரச்சனை தெரியும். திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு ஒருமையில பேசுறது, நீங்க அந்த கட்சி தலைவர் பேசும்போது நமக்கு கோபமா வரும். சினிமா அப்படி பாத்தீங்கன்னா சினிமா நடிக்கிற மாதிரியே இருக்கும். என்ன நம்ம சினிமா பாக்குறோமா இல்ல பேசுறாரா, பேசுறது அவருக்கு தான் புரியுமா, என்ன பேசுறது தெரியுமான்னு அது கூட தெரியும். என்ன பேசுறான்றத புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அப்படி ஒரு அண்ணன் சொன்னாரு, ஆபத்தான கூட்டம்னு சொன்னாரு அண்ணாச்சி அவர்கள். ஆகவே அது ஒரு நம்ம இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.